ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சசிகலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தெலுங்கு ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருடங்களுக்கு அப்புறமா தாங்க இவங்களுடைய கணவர் வந்து இவங்க மேரேஜுக்கு முன்னாடி வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை வந்து இவங்க படிக்க வச்சு இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்களுடைய தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்லாம் வருது. அப்படிங்கிறதுனால இவங்க பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தான். மருமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுக்கு அப்பா மட்டும்தாங்க இருந்தாங்க. அவரும் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும். குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இவங்களுடைய குழந்தைய வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக தான் வேணுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கோபிகா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தெலுங்கு ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் சொசைட்டிக்கே வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சாதாரண குடும்பத்தை ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகள் தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் தேடியும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலைங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவும் வரதட்சணை கேட்டு தான் இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்து எங்களோட மணமகளுக்கு நல்ல பொருத்தமான வசதி குறைவாக இருக்கிற மணமகனாகவே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவங்களாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே வசதி குறைவானவங்க. ஸோ அதனால் இந்த மணமகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையுமே எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த மணமகளுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்து கூலி வேலைக்கு தாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.